எப்பா முதல்ல இந்த சாண்ட்ராவை தூக்கி வெளியே போடுங்கப்பா. எப்ப பாரு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒப்பாரி வச்சு திவ்யாவுக்கு ஓட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. திவ்யா அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல. ஆமாங்க, இந்த மாமா டிவியை பொறுத்தவரை திவ்யா பண்ற எந்த வேலைகளையுமே 1 hour எபிசோட காட்டவே மாட்டாங்க. திவ்யா வந்து புறணி பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நேத்து ராத்திரியா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், பல இடங்கள்ல திவ்யா வந்து சாண்ட்ராவை பத்தியும் பார்வை பத்தியும் பல இடங்கள்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எதையுமே மாமா டிவி காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே பார்வெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலுமே பல பெண்கள் வந்து ஆண்களை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கமர்தீனை நம்பி பாரு அவங்களோட கேமை இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பெருசா கண்டென்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நேத்து ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா நிறையவே கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, விஜய் சேதுபதி சாரோட எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வினோத், எஃப்ஜே, கமர்தீன் இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை என்னப்பா ஹோஸ்ட் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நம்மள பேசவே விட மாட்டேங்காரு, அவருக்கு பிடிச்சவங்கள பேச விடுறாரு, பிடிக்காதவங்கன்னா உட்காரு அப்படிங்கிற உட்கார வச்சிடறாரு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை வினோத் வந்து பொழந்து கட்டுறாரு. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை அதனாலதான் நான் இப்பெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன், அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன், சாரி கேட்டா கூட சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துறாரு, அதனால நானும் இப்ப தலையாட்ட தொடங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேசுறான். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா கமர்தீனும் அதே கருத்தை தான் சொல்றான். எப்பா எனக்கெல்லாம் வாரம் வாரம் அடி வாங்கி பழகி போச்சு, நானுமே என்னெல்லாம் ரோஸ் பண்ணும்போது ஆமா சார் நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அமைதியா நின்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை மாசம் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். எப்பா எல்லாத்தையும் சரின்னு ஒத்துக்க முடியாதுப்பா, என் மேல தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன், அவர் சொன்னாரு அப்படிங்கறதுக்காக ஆமா சார் அந்த தப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட டெக்கோரத்தை பத்தி எல்லாம் நிறையவே கிளாஸ் எடுத்தாரு, நான் பேசினேன் அப்படின்னா என்ன பேச வச்சது யாரு, அதை சொல்றதுக்கு அவர் விடவே மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்க போட்டு பொழந்தாரு வினோத் அப்படின்னு சொல்லலாம். அது எதையும் மாமா டிவி காட்டல, காட்டினா விஜய் சேதுபதியை சும்மாவே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுமே இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு அப்படின்னா மானம் கப்பல் ஏறிடும் அப்படிங்கறதுனால அதை எதையும் காட்ட மாட்டேங்கானுங்க. அதே மாதிரி இந்த டெக்கோரம் திவ்யாவை பொறுத்தவரை டெக்கோரமே இல்லாம தான் பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. நேத்து ராத்திரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்வை ஜெகன்மோகினி அப்படிங்கிற மாதிரி ஓமையில பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அமித்துக்கு லேகியம் கொடுத்து பாரு வந்து மயக்கி வச்சிருக்கா, பாரு எங்க போனாலும் குட்டி போட நாய் மாதிரியே பின்னாடி அமித் போறாரு, அமித் உட்கார்ந்து இருக்கும்போது குட்டப்பாவோட போட்டுட்டு பாரு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது ஜெகன்மோகினி படத்துல வர்ற மோகினி பிசாசு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் என்ன மேடம் கமெண்ட், உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு பொங்கிட்டு வருது, நீங்க அடுத்தவங்களை பத்தி கண்டதையும் பேசுவீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களோட பிஆர் டீம் வந்து ரொம்பவே பொங்குறாங்க, இதுலயும் திவ்யா தான் பாய்சன் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிராக பொங்கிட்டு வராங்க. எப்பா என்ன பொறுத்தவரை பாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான்ப்பா, இந்த சீசனை பொறுத்தவரை தகுதியான போட்டியாளர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது, கொஞ்சமாவது இன்னசென்டா இருக்கிறது அப்படின்னா வினோத் தான். அந்த வகையில இந்த சீசனோட டைட்டில் வினரா வினோத் வந்தா கூட ஓகே. அதே நேரத்தில் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக திவ்யாவுக்குலாம் அந்த பட்டம் போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணம். ஆமாங்க, திவ்யா எல்லாம் அந்த அளவு ஒர்த்தே இல்லாத ஒரு போட்டியாளர், அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி வாயப்படுங்கிறது மட்டும்தான் திவ்யாவோட கேம் பிளேயா இருக்கே தவிர வேற எந்த ஆணையுமே திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரையா புடுங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கனியை பொறுத்தவரை நேத்து ராத்திரி தான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இது நாள் வரையா அவங்க கூட இருக்கிற பொறுக்கிகளுக்கு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா நேத்து ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜேக்கு நிறையவே அட்வைஸ் பண்றாங்க. அதாவது ஆதரை வழக்க நீ ஸ்டாப் பண்ணது தப்பு, அதே மாதிரி அரோரா கிட்ட நீ நடந்துகிட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே அட்வைஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல உண்மையாவே கனி வந்து ஒரு அக்காவா தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை கனி சொல்றதை ஏத்துக்கவே இல்லை. அதாவது ஆதரை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், அதே நேரத்தில் அரோரா கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவளை பொறுத்தவரை செமையா கேம் ஆடுறா, என் கூட தானே இந்த ஒரு வாரம் சுத்திக்கிட்டு இருந்தா, நான் ஆதரையை பத்தி பேசினது தப்புன்னா என்கிட்ட அப்பவே அட்ரஸ் பண்ணிருக்கலாமே, நான் என்ன அவகிட்ட பேசாம இருக்கிறேனா, அவகிட்ட தான் பேசுறேன், அவகிட்ட தான் விளையாடுறேன், அவ கூட தான் சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன், எல்லாமே பண்றோம்ல, என்கிட்ட அப்பவே பேசிருக்கலாமே, அவளை பொறுத்தவரை கேமுக்காக தான் எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அரோராவோட முகத்திரையை எஃப்ஜே பொழந்து கட்டினார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா கனித்துறையை பொறுத்தளவுல அரோரா ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற பேசியிருக்காங்க. ஏன்னா அரோராவை பொறுத்தவரை எல்லா இடத்துலயுமே பார்வை கழிவு ஊத்துறாங்க, பார்வை யாரெல்லாம் கழிவு ஊத்துறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களோட எண்ணமா இருக்குது. ஏன் வெளியே பலருமே பார்வைக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க தான் மாஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்பா உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது, அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது, அதுல யார் சைடு சரி இருக்கு யார் சைடு தப்பு இருக்குதுன்னு பாருங்க. அதை விட்டுட்டு பிடிக்காதவன் என்னதான் நல்லது பண்ணாலும் அது தப்பு தான்,
அதே நேரத்துல பிடிச்சவன் தப்பே பண்ணாலும் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மட்டும் தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ், விக்ரம், கனி இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல விஷயமா பேச போறாங்க, வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா, பாரு இவங்களோட கேம் பிளே பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. கனியை பொறுத்தவரை பாருலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற பேசுறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து பார்வெல்லாம் அப்படி குறைச்சு எடை போடாதீங்க, அவெல்லாம் வேற லெவல்ல கேம் ஆடிட்டு இருக்கா, அவளோட கேம் பிளேயே வேற, 1000 சாண்ட்ரா வந்தா கூட ஒரு பார்வுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு பார்வை பாராட்டுறாரு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அக்கா ஐ லவ் யூ அப்படிங்கிற சொல்றாரு. என்னடா எஃப்ஜே ஒருத்தன் போதாதாடா, நீயும் சேர்ந்துட்டியாடா, கனி மேல படுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, கனி ஷோல்டரை சாஞ்சிக்கிட்டு அக்கா லவ் யூக்கா அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் சொல்லிட்டு இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சபரியும் நிக்கிறாங்க, பார்வதியும் நிக்கிறாங்க. பார்வதியை பொறுத்தவரை சபரி கிட்ட தமாசுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்வதி வந்து சபரியோட டிக்கில காலை வச்சு அடிக்கிறாங்க. அதே மாதிரியே சபரியும் அடிக்க சொல்றாங்க. சபரியை பொறுத்தவரை கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சபரியை பொறுத்தவரை ஓங்கி ஒரே மிதி. பாரு பறந்து போய் விழுறாங்க. இது உண்மையாவே வெஞ்சன்ஸ் எல்லாம் பண்ணல, சபரியை பொறுத்தவரை நார்மலா தான் மிதிக்கிறாரு. பாரு பேலன்ஸ் இல்லாம தான் விழுறாங்க. ஆனா அவங்க விழுந்ததை பார்க்கும்போது ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு, தெரிச்சு போய் விழுந்தாங்க. இது உண்மையாவே ஃபன்னுக்காக பண்ணதான் சீரியஸ் ஆயிருச்சு. அதே நேரத்துல ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குது, கனியா இருக்கட்டும் விக்கல் சுக்கிரமா இருக்கட்டும் சிரிச்சுட்டு இருக்கானே தவிர என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கனி போய் பார்த்தாங்க. என்னதான் இருந்தாலும் பாரு மேல எதுக்குடா இவ்வளவு வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கிறதுக்காக இல்லங்க, எந்த ஒரு பொண்ணோ பையனோ விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்கா இல்லையானையாவது கேட்க வேண்டாமா? அந்த இடத்துல உட்கார்ந்து சிரிக்கிறது அநாகரிகம் அப்படிங்கறதா என்னோட கருத்து. அதே மாதிரி திவ்யா வந்து கனிகிட்டையா இருக்கட்டும், விக்ரம் கிட்டையா இருக்கட்டும், சபரி கிட்டையா இருக்கட்டும், சாண்ட்ரா எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பி இருக்காங்க. என்ன திவ்யா உங்களுக்கு தெரியாததா? உங்களை பொறுத்தவரை சாண்ட்ரா கூட இருக்கும்போது கனியோட அன்பு கேங்க எவ்வளவு கழுவி கழுவி ஊத்துனீங்க. பிரஜின் வெளியே போன அன்னைக்கே நீங்க வந்து அன்பு கேங்ல போய் சேர்ந்துக்கிட்டீங்க. இதுதான் சாண்ட்ராவுக்கு உங்க மேல இருக்கிற கடுப்பு. என்னப்பா இவ்வளவு நாள் திவ்யா வந்து கேமுக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாளா? இவ்வளவு நாள் அவங்கள கழுவி ஊத்துனவன் பிரஜின் வெளியே போன அடுத்த நாளே அந்த கேங்ல போய் சேர்ந்துக்கிட்டாலே, அப்போ இவ கேம் தான் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி தான் சாண்ட்ரா வந்து திவ்யா மேல ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்பவே இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நடிக்கிறாங்க. இந்த உண்மைகள் சொல்லிட்டோம் அப்படின்னா பார்வோட பிஆர் சொல்றான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்பா இந்த சீசன்ல எவனுக்குப்பா பிஆர் வேலை பார்க்க முடியும்? அந்த அளவு ஒருத்தனை எவன் இருக்கான், ஒருத்தனை கூட சொல்ல முடியாது. சரிங்க, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலாவே பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அமித், சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து திவ்யா மேல வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவோட பிஆர் டீம் நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்க, இந்த இடத்துல எங்க வன்மத்தை கொட்டினாங்க? நேத்து திவ்யா பண்ணதுக்கு பேர் என்னது? அதாவது திவ்யா வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டா என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் விஜய் சேதுபதி கிட்ட சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. இதுல எந்த தப்புமே கிடையாது. அதுக்கு லிவிங் ஏரியால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பண்ணாலும் ரொம்பவே ஓவரா தான் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சாண்ட்ரா பொறுத்தவரை பீரியட்ஸ் ஆயிருச்சு, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனையை இப்பமே அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா நின்னதெல்லாம் கேவலமா தான் இருந்துச்சு. ஒரு பொண்ணோட நிலைமையை ஒரு பொண்ணே யோசிக்காம இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளும் கெத்து மாசு அப்படிங்கிற மாதிரி கூவுறதுக்கு பல தற்கொலைகள் இருக்கானுங்களே அப்படிங்கறத நினைக்கும் போது தான் பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை நேத்து திவ்யா பண்ணதெல்லாம் நீங்க பார்க்க தானே செஞ்சீங்க. அதெல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனையா? அவளை பத்தின என்னோட ஒப்பீனியன் சொன்னேன், அது என்னோட கருத்து, அதை கிளியர் பண்ணியே ஆகணும். நீ பீரியட்ஸா இருந்தா என்ன, என்னதான் இருந்தா என்ன, எனக்கு இப்பவுமே அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவெல்லாம் சீன் கிரியேட் பண்ணதை பாத்தீங்கல்ல, அவெல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம பிரச்சனை வெளியே போறதுக்கும் இவதான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இவ்வளவு பொறுத்தவரை எங்க கூட இருக்கிற வரைக்கும் அன்பு எதிராக பேசிக்கிட்டு பிரஜின் வெளியே போன அடுத்த நாளே அன்பு கேங்ல போய் ஐக்கியம் ஆயிட்டா. அதுவுமே என்ன காண்டேத்துறதுக்கு தான். நேத்து அவ பண்ண பிரச்சனையுமே நான் ட்ரிகர் ஆகி ஏதாவது சண்டை போடுவேன், வார்த்தை விடுவேன் அப்படிங்கறதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க. அதாவது திவ்யா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது அவங்க கூடயே இருந்த சாண்ட்ராவுக்கு கண்டிப்பா தெரியும். மத்தவங்களை ட்ரிகர் பண்ணி வார்த்தையை விட வச்சு அதை தான் அவங்க கண்டென்ட் ஆக்குவாங்க அப்படிங்கிறது சாண்ட்ராவுக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் திவ்யாவை ஒட்டு மொத்தமா அவாய்ட் பண்றேன் அப்படிங்கறத அமித் கிட்ட இந்த இடத்துல சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா நீங்க பேசுறதெல்லாம் ரொம்பவே சரியான பாயிண்ட் தான், ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து பேசுங்க. அதாவது முதல் 2 வாரங்கள்ல நீங்க எப்படி இருந்து பேசுனீங்களோ அதே மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்களும் மாசா தான் தெரிவிங்க. அதே நேரத்துல உட்கார்ந்து ஒப்பாரியே வச்சுட்டு இருக்கிறதுனால பார்க்கும்போது எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. மக்களை இன்னும் எதுக்காக சாண்ட்ரா உள்ள வச்சிருக்கீங்க? சாண்ட்ரா வெளியே போனா கூட திவ்யா காணாம போயிருவாங்க. இப்போதைக்கு திவ்யாவுக்கு ஒரே ஒரு கண்டென்ட் அப்படின்னா அது சாண்ட்ரா மட்டும்தான். சாண்ட்ராவோட அழுகை வந்து திவ்யாவுக்கு ஓட்டா மாறுது. அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல, சாண்ட்ரா வந்து திவ்யாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்லே அப்பெல்லாம் எதுவுமே நடக்கலடா, எதுக்காக இப்படி இல்லாததெல்லாம் சொல்லிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்கு கிராசரி எல்லாமே வருது.
முட்டை, பால், டீ, காஃபி எல்லாமே வந்துருது. இதை பார்த்த உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே செம ஹாப்பியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்வா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே கேமராவை பார்த்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு வச்சு, எப்பா 11வது வாரத்துல அடி எடுத்து வச்சிட்டீங்க, இந்த வாரமாவது ஒழுங்கா விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது போன வாரத்தை பொறுத்தவரை பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு நடக்கல. அப்படி இருக்கும்போது கேப்டன்சி டாஸ்க்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை போன வாரம் நடந்த நீதிமன்றம் டாஸ்க்ல எல்லாருமே வழக்கு தொடர்ந்து இருந்தீங்க. அந்த வழக்குல யாரெல்லாம் ஜெயிச்சிங்களோ அவங்க எல்லாம் இந்த வாரம் அமித் கூட தலைவர் போட்டியில போட்டி போட போறீங்க அப்படிங்கிற சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வார தலை போட்டியில அமித், வினோத், ஆதிரை, பாரு, அரோரா, சுபிக்ஷா இந்த 6 பேரும் தான் கலந்துக்கிறாங்க. இந்த டாஸ்க பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கான உதவியாளர்களை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வினோத்தா இருக்கட்டும், பாருவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே எங்களுக்கு உதவியாளரா கமருதீன் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பிக் பாஸ் கேட்கும்போது கமருதீனை பொறுத்தவரை என்னோட நண்பன் வினோத்துக்கு தான் நான் உதவியாளரா போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாரு, இன்னுமா பாரு உனக்கு புரியல, அவனை பொறுத்தவரை உன்னை கேமுக்காக பயன்படுத்திட்டு இருக்கான். அரோரா வழக்கிலையுமே உன் முதுகுல குத்துனது அவன் தான். இந்த இடத்துலயுமே அவன் நினைச்சிருந்தா உனக்கு சப்போர்ட்டா வந்திருக்கலாம். அவனை பொறுத்தவரை தன்னை நல்லவனை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை பகடக்காயா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கான். இது தெரியாம இவ்வளவு முட்டாளா இருக்கிற தற்குறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பாருலாம் ஒரு பெரிய கேமர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கமருதீன் வலையில எப்போ விழுந்தாங்களோ அப்போ இருந்தே பாரு வந்து ஒரு முட்டா பீஸா போயிட்டாங்க அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தவரை வினோத், கமருதீன் இந்த கூட்டணி தான் வின் பண்றாங்க. அந்த வகையில இந்த வார கேப்டனா வினோத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த இடத்துலயும் பாருக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதாவது டாஸ்க பொறுத்தவரை டாஸ்கோட இறுதியில கூடைக்குள்ள எத்தனை பந்து இருக்குது அப்படிங்கறத எண்ணி தான் யாரு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. கடைசியா தான் பாருவோட கூடையில இருக்கிற பந்துகள் எண்ணப்படுது. அந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை ஒரு பந்து வெளியே தான் இருக்குது, அது கவுண்ட்ல சேர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதை வச்சுதான் பார்வை பொறுத்தவரை லேய் எனக்கு வந்து நீ ஆடா பண்ணுவ, வேற யாரு சொன்னாலும் பரவாயில்ல, நீ வந்து இப்படி பண்ணலாமாடா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பாரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை வருது. அந்த இடத்துல கமருதீன் வந்து இதுக்காக தான் நான் சொன்னேன் ரெண்டு பேரும் தனியா கேம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் என்னோட கேமை தான் ஆடிட்டு இருக்கேன், நான் சரியா தான் ஆடிட்டு இருக்கேன், என்கிட்ட எல்லாம் இப்படி பேசுற வேலை வச்சுக்காத பாரு அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிக்காத குறையா கமருதீன் பாரு கிட்ட டைரக்டாவே சொல்றாரு. இருந்தாலும் திரும்ப பாரு போய் பேசினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. ஆனா இந்த கமருவை பொறுத்தவரை பின்னாடியே பாரு கிட்ட போய் பேசுறான். அது மட்டும் இல்லாம பாரு நடந்து வரும்போது பாருவை கட்டி பிடிச்சு என்ன புரிஞ்சுக்க, என் மேல தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறமா தான் பாரு திரும்பவும் கமருதீன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எதையுமே மாமா டிவி காட்ட மாட்டாங்க. ஏன்னா பாரு தான் கமருதீன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. இதை நம்ம நம்பணும். என்னடா உங்களோட நியாயம், வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்கடா. அதாவது பார்வை கடைசி வர கொண்டு வரணும்னு விஜய் டிவி நினைச்சிருந்தானுங்க அப்படின்னா நீதிமன்றம் டாஸ்க்ல கமருதீன் செஞ்ச தில்லாலங்கடி வேலைகளை ஒரு குறும்படம் போட்டு பார்வைக்கே காட்டியிருப்பாங்க. அவனுங்களை பொறுத்தவரை ஃபைனல் ஸ்டேஜுக்கு பார்வை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் இது எல்லாமே டிராமா மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த வார தலையா இருக்கிற வினோத்தை பொறுத்தவரை டீம் எல்லாமே பிரிக்கிறாரு. இந்த இடத்துல பாரு மிகப்பெரிய சண்டைகள் எல்லாம் போடுறாங்க. வேலை செய்யறதுக்கு கறி வலிச்சுக்கிட்டு தான் பாரு வந்து இவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசியிருக்காங்க. உங்களுக்கே நியாயமா இருக்காடா? 20 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது கிச்சன் டீம்ல மொத்தமாவே 4 பேர் தான் இருப்பாங்க. அதே நேரத்துல ஹவுஸ் கிளீனிங் டீம்ல 4 பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வினோத்தை பொறுத்தவரை கிச்சன் டீமுக்கு 5 பேரை போடுறாரு. அதே நேரத்துல ஹவுஸ் கிளீனிங்க்கு வெறும் 2 பேரை போடுறாரு. அதுலயும் குறிப்பா சாண்ட்ரா, பாரு இந்த 2 பேரை மட்டும் தான் போடுறாரு. இதுவே தப்பு தான்டா. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமா பாரு பண்றது எல்லாமே தப்புன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கறதே எனக்கு புரியல. இப்போ டீம் பிரிச்சதே தப்பு. இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை ஒட்டுமொத்த வீடையும் நாங்க 2 பேரும் எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் போகுது. ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே பார்வுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா எஃப்ஜே, ஆதிரை இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஓவரா தான் துள்ளினாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணியே ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்களோட ஆர்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பாங்க நம்மளோட உரிமைகளுக்காக நம்ம தான் போராடி ஆகணும். 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றானுங்க அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் ஏத்துக்கிட்டு பண்ண முடியாது. அந்த வகையில இந்த இடத்துல பாரு பிரச்சனை பண்ணது ரொம்பவே சரி அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே நேரத்துல அதுக்கப்புறமா பாரு பண்ணது தப்பு அப்படினே சொல்லலாம். அதாவது ஹவுஸ் கிளீனிங் டீம்ல பாரு, சாண்ட்ரா இந்த 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரமா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே வாண்டடா வர்றாங்க. ஒரு கட்டத்துல பாரு வந்து அவங்களுக்கு என்னென்ன வேலையை கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வார கேப்டனா இருக்கிற வினோத் கிட்ட தர்க்கம் பண்ணதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்னமா நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவனுங்க ஹெல்ப் பண்றதுக்கு வரானுங்க. அந்த இடத்துல நான் தான் ஆர்டர் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அந்த இடத்துல பாரு
ஆண்கள் பண்ணது தப்பு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பக்கத்துல கொஞ்சம் குப்பை இருக்கு, அந்த குப்பையை கொஞ்சம் பெருக்கி இருப்பாரோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலயும் பார்வை போறதுல அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது, இவ்வளவு நாள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இவ்வளவு நாள் ராத்திரி மட்டும் தானே கிச்சன் ஏரியாவை கிளீன் பண்ணுவோம், இப்போ நீங்க சொல்ற நேரங்கள் எல்லாம் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும் அப்படிமா கேக்குறாங்க. இப்படி இவங்க கேட்கறத மட்டும் தான் போட்டு காட்டுறாங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்வை போறதுல பிக் பாஸ் ரூமையும் தல ரூமையும் பெருக்கி கிளீன் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. அதாவது மாமா டிவியை போறதுல பார்வை காலி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க அப்படியே சொல்லுவேன். அதே மாதிரியே கமருதீன் பாரு இந்த 2 பேருக்கு இடையிலும் ஒரு சின்ன சண்டை வருது. அதாவது பார்வை போறதுல கமருதீன் உன்னால நம்பவே முடியலடா, எல்லா இடத்துலயுமே என்ன விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற, சாண்ட்ரா முதல்லயே சொன்னாங்க அவனை நம்பாத, அவனை போறதுல உனக்காக எந்த இடத்துலயுமே நிக்கல அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இப்படி எல்லாருமே சொல்லும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து கமருதீன் பேசி இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீனை போறதுல சாண்ட்ரா இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, சாண்ட்ரா சொல்றத நம்புறேன்னா சாண்ட்ரா பக்கமே போயிரு, என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாரு. இந்த பார்வை போறதுல என்னமோ இவன் யோக்கியன்னு நினைச்சுக்கிட்டு இவன் பின்னாடியே போறாங்க. ஏமா பாரு நீ மட்டும் இல்லமா, பல பெண்கள் இப்படி ஆண்கள் பண்ற பிளாக்மெயில நம்பிதான் பின்னாடியே சுத்தி இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. பாரு மட்டும் இல்லங்க, வெளி உலகத்துல இருக்கிற பெண்களா இருந்தாலுமே உங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகிருங்க. அப்படி உள்ளவங்க உங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்க போறது இல்ல, கெட்டது மட்டும் தான் நடக்கும். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஆண்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் எல்லா பெண்களுக்குமே நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் காட்டாங்க. அதாவது இந்த வாரம் நாமினேஷன் பொறுத்தவரை ஓபன் நாமினேஷன் தான். அதாவது கார்டன் ஏரியால 3 கலர்ல பெயிண்ட் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு போட்டியாளரும் அவங்க எந்த 2 நபர்களை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான காரணங்களை சொல்லி அவங்களோட மூஞ்சில பெயிண்ட கொண்டு ராவணும். அதுதான் டாஸ்கா இருக்குது. எல்லாருமே நாமினேஷன்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த ஓபன் நாமினேஷன்ல கூட விக்ரமோட பேரை யாருமே சொல்ல அப்படியே சொல்லலாம். ஆமாங்க, இந்த வார கேப்டனா இருக்கிற வினோத், விக்ரம் இந்த 2 பேரை தவிர மீதி எல்லாருமே நாமினேஷன்ல வந்துடுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த நாமினேஷன்ல பார்வோட கேம் பிளே வேற லெவல்ல இருந்துச்சு அப்படியே சொல்லலாம். அதாவது அரோரா, கனி இந்த 2 பேரையுமே யாருமே நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட பார்வை போறதுல அவங்க இந்த 2 பேரை தான் நாமினேட் பண்றாங்க. இது ஓபன் நாமினேஷன் அப்படிங்கறதுனால ஒரு ஓட்டு இருக்கிறவங்களும் நாமினேஷனுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த வகையில தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை 11 பேர் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த நாமினேஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வை பொறுத்தவரை என்னடா விக்ரம் எவனுமே நாமினேட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க. அந்த இடத்துல விக்ரம் ஒன்னு சொல்றான், பாரு என்ன பொறுத்தவரை நாமினேஷன்ல வந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஆனா நான் நாமினேஷன்ல வரல அப்படிங்கறதுனால நீ காண்டாரல்ல, அந்த நேரம் உன்னோட மூஞ்ச பார்க்கும்போது வேற லெவல்ல சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவனோட வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு. அதாவது பாருவும் வன்மத்தை கொட்டுறாங்க, விக்ரமும் திரும்ப வன்மத்தை கொட்டுறாரு. பாக்குறதுக்கு என்னமோ டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை மாதிரியே இருந்துச்சு அப்படியே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால கனி வந்து பாத்திரம் வளக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவோட ஒரு கப்பு கழுகாம இருக்குது. இதை பார்த்த கனி வந்து நான் தான் கப்பு எதுவுமே சிங்கிள வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி கேப்டனா இருக்கிற வினோத் கிட்ட சொல்றாங்க. வினோத்தை பொறுத்தவரை சாண்ட்ராவை கூப்பிட்டு அந்த கப்பை கழுவ சொல்றாரு. சாண்ட்ராவும் கழுவ வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்ல கப்பை கழுவ தான் வந்தேன், அந்த நேரம் கிச்சன் டீமை பொறுத்தவரை கழுவிக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட காரணத்தை சொல்றாங்க. காரணத்தை சொல்லும் போது கனிக்கிட்ட அவங்க பேசாம டைரக்டா வினோத்தை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கப்பை கழுவி வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கனியை பொறுத்தவரை உட்கார்ந்து புலம்ப தொடங்கிடுறாங்க. கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னே தெரியாதா, சீ இப்படியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சாண்ட்ராவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த வழி வர்ற சாண்ட்ராவுக்கு இது கேட்டுருது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு தட்டை கார்டன் ஏரியால கொண்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னக்கா அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா போய் கேட்கறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து என்னதான் இருந்தாலும் சீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல, எவ்வளவு கேவலமா என்ன பேசுறாங்க, இவ்வளவு அசிங்கப்பட்டு நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அழ தொடங்கிடுறாங்க. சாண்ட்ராவை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடியே பிரஜன் இருக்கும்போது கனிக்கிட்ட சீ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அது ரொம்பவே அசிங்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கனி வந்து சீ அப்படின்னு சொல்றதெல்லாம் நார்மலான வார்த்தை தான், நான் நார்மலாவே இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கும் பேசியிருந்தாங்க, இன்னைக்கும் அதே கருத்தை தான் பேசுறாங்க. இருந்தாலும் சாண்ட்ரா வந்து என்ன எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியால உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய் டிவியை பொறுத்தவரை திவ்யாவை டைட்டில் வினர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போன வாரமே பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் டாஸ்க்ல திவ்யா சொன்ன பொய்கள் எதையுமே 1 hour எபிசோட்ல காட்டவே இல்லை. அதே மாதிரி இந்த வாரத்திலயுமே திவ்யா பேசுற எந்த விஷயங்களையுமே எபிசோட்ல காட்ட மாட்டாங்க. அதே நேரத்துல சாண்ட்ரா வந்து திவ்யாவை பத்தி புரணி பேசுறது எல்லாத்தையும் எபிசோட்ல காட்டி திவ்யா மேல ஒரு அனுதாப ஓட்டு வர்ற அளவுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்றானுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு டைட்டில் வினரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.